நிவின் வந்து தொடர்ந்து வந்து கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. பின்னாடி திரும்பி பார்க்குற கிருஷ்ணாக்கும் அதுக்கு அடுத்து வந்து யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிவின் ஒளிஞ்சிக்கிறாரு. அடுத்து வந்து கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு மீட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ராகவும் எதுக்காக இவன் மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கிருஷ்ணாவும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. ராகவ் கிட்ட அப்படி என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து தொடர்ந்து வந்து கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணியே அவனது விஷயத்த சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாம் பார்த்து வந்து நம்ம நிவினுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ராகவ் வந்து ஏதோ வந்து திட்டம் போட்டு சொல்லிகிட்ருக்கான். அது எல்லாத்தையும் கிருஷ்ணா கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்போது ராகவ் தான் ஏதோ திட்டம் போடுறான். கிருஷ்ணா வச்சு வந்து காவேரி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் ராகவ் கிளம்பி போயிடுறான். அப்போ கிருஷ்ணா யோசிச்சுட்டே வந்து அவரும் கிளம்பி போகிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து நிவின் வந்து நேராக வந்து வராரு. வந்தவன் வந்து என்ன நிவின் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே முக்கியமான விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன விஷயம் அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு தெரியுமா, கிருஷ்ணா என்ன பண்ணான்னு தெரியுமா, என்ன பண்ணா, அவன் ராகவ் மீட் பண்ணான். ராகவ் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை சொன்னான். அது கிருஷ்ணா வந்து சரி நான் அதன்படியே பண்ணுறேன்னா முதல்ல ராகவ் பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா வந்து சரி என்னமோ சுச்சுவேஷன் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரி தான் வந்து கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு வந்து ராகவ் வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுத்துட்டு இருந்தான். இந்த மாதிரி நீ பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக எதுவும் சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்தது. கன்ஃபார்மாக எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த கிருஷ்ணா வேணும்னே ராகவ் பேச்சை கேட்டு தான் நம்ம வீட்டில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் அப்படின்னோடனே ஓ அப்படியா, இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தானா, எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் ராகவ் தனி ஆளாக திட்டம் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு எல்லாம் திட்டு போட்டு கொடுத்தது அவங்க அப்பா அந்த பசுபதியாக தான் இருப்பான். பசுபதி ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது நிவின், கண்டிப்பாக வந்து பசுபதியாக தான் இருக்கும். வச்சு வீட்டில் என்னத்தை குழப்பத்தை உருவாக்குறாங்க. ஒருவேளை கிருஷ்ணா வந்து அங்கிளோட பையன் இல்லையோ அப்படின்னோடனே உடனே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிவின், அந்த சந்தேகமும் எனக்கும் இருக்குது. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். இந்த ஃபேமிலியே ஒரு வந்து ஃப்ராட் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். இந்த ஃபேமிலி அமுச்சு விட்டது அந்த வந்து பசுபதியாக கூட இருக்கலாம். இது எல்லாம் இருக்கலான்ற ஒரு பட்சத்தில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் இவங்கள விரட்ட முடியும். விஜய் இப்போவே அந்த கிருஷ்ணாவை நல்லா 4 சாத்தி உண்மையில் வர வச்சிடலாமா, அப்படி பண்ணவே கூடாது. எனக்கே அந்த கிருஷ்ணா மேலே செம்ம கடுப்பாக இருக்குது. நான் இருக்க கோவத்தில் அந்த கிருஷ்ணாவை நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெண்ட் வாங்கணும் போல தான் தோணுது. ஆனால் இது வந்து இப்போது அடித்து வந்து உண்மையை வாங்க வைக்கிற வேலையே கிடையாது. கிருஷ்ணாவை பின்தொடர்ந்து அவருக்கு என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எல்லாம் தெரிஞ்சு நம்ம கையும் களவுமாக பிடிக்கணும் நிவின் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் விஜய். எப்படியாவது இந்த குடும்பத்தில் யார் இருக்கா, இது பின்னணி யார் இருக்கா, எதுக்காக இவங்க வந்திருக்காங்க, எப்படி இவங்க நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கையும் களவுமாக பிடிச்சி இவங்க உண்மையை நிரூபித்து இவங்களை வெளியே அனுப்பணும். அப்போ தான் இது முடியும். அது மட்டும் கிடையாது, இவ்வளோ பிரச்சனையும் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான்ல, அவனை சும்மாவே விடக்கூடாது அந்த பசுபதியை. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிருஷ்ணா வந்து பற்றி முழு விவரமாக தெரிஞ்சால் தான் எல்லாம் பண்ண முடியும். ராகவ் வந்து என்னென்ன திட்டம் போட்டு கொடுத்துருக்கான்னு தெரியல, கிருஷ்ணா என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. முதல்ல கிருஷ்ணாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணி அவன் ஏதாவது பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம முந்திக்கணும் அப்படின்னு. ஆமாம் விஜய் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நிவின், முக்கியமாக யமுனா கிட்ட. இல்லை இல்லை விஜய் நான் எதுவும் சொல்லலை, நானும் காவேரி கிட்டே எதுவும் சொல்ல போகிறது இல்லை. இவனே ஒரு ஃப்ராடாக இருந்துக்கிட்டு எப்படிலாம் வேலை காட்டியிருக்கா பார்த்தீங்களா, இவனை சும்மா விடக்கூடாது விஜய் அப்படின்னு. ஆமாம் இவனை என்ன பண்ண போகிறோன்னு பாருங்க பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க விஜய் நீங்கள் கவனமாக இருங்க இவன் விஷயத்தில். ஏன்னா இவன் வந்து பின்னாடி கண்டிப்பாக பசுபதியும் அவங்க பையன் ராகவும் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கூட காவேரியை அப்படின்னு அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க நிவின் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இங்கே விஜய் யோசிக்கிறாரு, அந்த கிருஷ்ணாவை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அவங்க வீடை பார்க்குறாரு. பார்த்தா வெளியே நின்றுக்கிட்டு கிருஷ்ணாவும் அவங்க ஃபேமிலியும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. காரசாரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. இது என்ன பார்த்துட்டு வந்து குடும்பமே சேர்ந்து சதி திட்டமாக போடுறீங்க, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரிப்பீட் அடிக்கிறேன், உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, கையும் களமாக பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு விஜய். அடுத்து வந்து சைட்டுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட வேலை வந்து வாங்குறத கிருஷ்ணா வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் விஜய் முன்னாடியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு.